வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. ஸோ இந்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணால் மார்க்கெட்டில் வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 99% ஆஃப் த பீப்புள் மார்க்கெட்டில் வர்றவங்க கண்டிப்பாக லாஸ் தான் ஆவாங்க. ஸோ அது ஏன் லாஸ் ஆகுறாங்க, 99% பீப்புள் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டா மீதி அந்த 1%ல் நம்ம வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சில பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக. அது போக ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் இது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு இதாக இருக்கும். இதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, சில பேர்த்துக்கு டிஸ்கஸ் பண்ணி வந்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டமைஸ்ட் அப்ரோச்சாக தான் மார்க்கெட்டில் பார்க்கணும். மார்க்கெட்டை பார்த்திங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும். நம்ம வந்து ஹியூமன் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டியே இன்றைக்கி இந்த டைமில் மேலே போகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். ஸோ சில டைம் நம்ம மேலே போகும் அப்படின்னு நினைக்கும்போது சில டைம் போகும், அது எல்லா டைமும் போகாது. ஏதோ ஒரு டைம் போயிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அப்போ நம்ம லாஸ் பண்ணிடுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹியூமன் அப்ரோச் 99% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கிறவங்க லாஸ் பண்ணுறாங்க. எதனாலனா நம்ம ஹியூமனாக அதை வந்துட்டு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுற மாதிரி, அதனால தான் நம்ம லாஸ் ஆகிறோம். அதே பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணோம். அது சிஸ்டமேட்டிக்காக எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுறக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை நமக்கு. ஸோ அதை எப்படி நம்ம வந்துட்டு இது பண்ணுறது அப்படின்னா ஒரு பழைய டேட்டா எடுத்து தான் பார்க்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தால் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நமக்கு ஆவரேஜாக எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 1 இயர்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி, இது உண்மையிலே ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜியா, அதெல்லாம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை தரவாக ரிசர்ச் பண்ணிக்கணும். அது எங்கே பார்க்குறது, அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன், பார்க்கலாம். 2 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எப்படி பண்ணுறதுனா அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. 3வது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பர் டேக்கு எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட் கொடுக்குது. இது இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், பொசிஷனலாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்டை பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம 10,000 லாட்டும் பண்ணலாம், 1 லாட்டும் பண்ணலாம். ஸோ உங்களோட கேபிட்டல் தகுந்த மாதிரி எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ட்ரா டவுன் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க, அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது கண்டினியூஸாக 4 days லாஸ் ஆகும். 5th டே இந்த 4 நாள் லாஸையும் ஒரே நாளில் ப்ராஃபிட்டாக கொடுத்துரும். நம்ம இந்த 4 நாள் பண்ணி என்னடா லாஸ் ஆகுது அப்படின்னு விட்டுருவோம். 5வது நாளில் அது ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், ஆனால் நம்ம ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். அது வந்துட்டு ஒரு முக்கியமான இது. அங்கே தான் டிசிப்ளின் இருக்குது. அந்த என்ன ஆனாலும் அந்த ட்ரா டவுனுக்கான அமௌண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ இன்னொன்று அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு எப்படி எந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், எந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் பண்ணலாம், எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, சைன் அப் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு ட்ரைனிங் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பற்றி ட்ரைனிங் கம்மிங் மண்டே எடுக்க போகிறேன், அதில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் எந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இருக்கிற வெப்சைட் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா stockmark.in. ஆல்ரெடி இந்த வெப்சைட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்துக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பேக் டெஸ்ட் டேட்டா, அதாவது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸை பேக் டெஸ்ட் பண்ணுற சைட். இது பழைய டேட்டாலாம் இருக்கும். அது எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவங்களே ஸ்ட்ராட்டஜிஸை கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஸ்ட்ராடல், லாங் ஸ்ட்ராடல், அயன் பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் அ பிகினராக உங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரில அப்படின்னா இதை நான் ஆல்ரெடி நம்மளோட ப்ரீமியம் கோர்ஸில் புல் கால் ஸ்ப்ரெட்டு, பியர் கால் ஸ்ப்ரெட்டு, ஷார்ட் ஸ்ட்ராடில், லாங் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராடல், லாங் ஸ்ட்ராடல் இதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். பட்டர்ஃப்ளை, அயன் காண்டோரு, பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜிஸு இதெல்லாம். ஃபஸ்ட்டு இதை
தெரிஞ்சுக்கங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். இந்த கோர்ஸை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு சாம்பிள் இது ஸ்ட்ராட்டஜி எடுத்து எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் எடுத்து இப்போ லாஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இதில் இருக்கிறத எடுத்துக்கிறேன். ஷார்ட் ஸ்ட்ராங்கில் எடுத்துக்கிறேன். ஸோ இது அவங்களே இது ஏடிஎம் +100 -100னா ஸ்பாட்லேருந்து புட் சைடு 200 பாயிண்ட் பேக் சைடு, கால் சைடு 200 பாயிண்ட் தள்ளி. ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்டாப் லாஸ் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 25%. ஸோ இது டைம் பார்த்திங்கன்னா நான் 9:40 செட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ஆஃப் டைம் எண்ட் ஆஃப் டே வரைக்கும் நான் ரன் பண்ண விட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1லேருந்து Thursday உங்களுக்கு யூசர் வித் ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருக்குது. அதனால எனக்கு டேட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. லாஸ்ட்டு 1 மந்த்துக்கு மட்டும் நான் பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜியாக எப்படி பிஹேவ் ஆச்சு, எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் கிட்டத்தட்ட 23,987 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. அதாவது ஏப்ரலில் இந்த ஒரு லாட்டுக்கு இது நான் இங்கே பார்த்திங்கன்னா 1 லாட்டு தான் போட்டிருக்கேன். இது நான் 2 லாட்னு மாற்றினேன்னா எனக்கு அப்படியே டபுள் ஆகும் ப்ராஃபிட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் 2017லேருந்து இன்னும் நமக்கு முடியல. பேசிக்காக 13 நாள் தான் ஆயிருக்கு மேலே. அதுவும் பார்த்துக்குங்க. இன்னும் நமக்கு மேலே இது நிறையா நாள் இருக்குது. ஸோ அப்போ எப்படி பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட் 4 or 5 இயர்ஸ்லேருந்து இந்த மாதிரி ரன் பண்ணிங்கன்னா 2020க்கு ஜனவரியில் எவ்வளோ வந்தது, பிப்ரவரியில் எவ்வளோ வந்தது, மார்ச்சில் எவ்வளோ வந்தது, டோட்டல் அந்த வருஷத்துக்கு எவ்வளோ வந்தது அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் காமிக்கும். ஸோ இப்போ டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் வந்துட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் பார்த்துடலாம். எல்லாத்துக்குமே தெரியும், பட் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 3 days நமக்கு லாஸ் ஆகிருக்கு. அதாவது ஒரு நாள் 3700 ரூபா லாஸு ஒரு நாள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீமியம் எடுக்கிறத பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட கண்டினியூஸாக 4 + 9 13,000 எனக்கு லாஸ் ஆகிருக்கு. பட் நான் ஓவரால் மந்தில் பார்க்கும்போது எனக்கு ரெக்கவர் ஆகிக்கும். மந்த்லி பிஎன்எல் பார்க்கும்போது. ஸோ 1200 லாஸு, 1600 லாஸு. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 1 மந்த்துக்கு பார்க்கும்போது இதுதான் ட்ரா டவுன் அப்படிங்கிறது. கண்டினியூஸாக உங்கள் கேபிட்டல் அப்படியே எரோட் பண்ணும். பட் அதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு எண்ட் ஆஃப் மந்தில் கொடுத்துரும். அதனால தான் நான் டிசிப்ளினாக சிஸ்டமேட்டிக்னா ஒன்றும் இல்லை. இந்த டைமில் 9:40க்கு எடுக்கிறேன், 3:25க்கு அதை க்ளோஸ் பண்ணுறேன். அது ஒன்று. ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. அது போக இதை வந்துட்டு என்ன ஆனாலும் எவ்வளோ லாஸ் ஆனாலும் பழைய டேட்டா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். இதை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் இந்த பேக் டெஸ்ட் டேட்டா. இதை நான் வந்துட்டு 1 மந்த்துக்கு மட்டும் தான் நான் ரன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்க்கு வச்சு எது பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம், மார்னிங் 10 o'clock வச்சு பண்ணி பார்க்கலாம், 9:15க்கு ஓப்பன்லேருந்து பண்ணி பார்க்கலாம், 9:30க்கு, 9:35 5 minutes உங்களுக்கு எப்படி வச்சோ அது பார்த்து எது பெஸ்ட்டு ப்ராஃபிட் வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எடுத்து. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு இது பண்ணணும். மார்க்கெட்டை வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டை இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணோம். அதை விட்டுட்டு நான் வந்துட்டு ப்ரைஸ் மேலே போகுதுன்னு நான் வாங்குகிறேன் அப்படின்னா அது கீழே வந்துடும். ரிஸ்க் ரிவார்ட் மெயின்டைன் பண்ண முடியாது, நம்மளால் எமோஷன் ஆகிடுவோம். ஆனால் இதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு 25% ரெண்டுக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் பாட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விட்டுருவீங்க. ஒரு சைடு ஸ்டாப் அடித்து உங்களோட ரிஸ்க்கு நின்றும், இன்னொரு சைடு ரன் ஆகிட்டுருக்கும் ரிவார்டு. அந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கும். சில நாள் 2 சைடு அடிக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் அந்த மாதிரி இது இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு இதே காமிச்சிடும். ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ, எக்ஸ்பிரி டேயில் எவ்வளோ ப்ராஃபிட்டு, ஆவரேஜ் டே ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1100 ரூபா வந்துடுது. ஸோ இதோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கில் எடுக்கிற 90,000 ஆகும். அது எப்படி பார்க்கறது, ஒரு கேபிட்டல் எவ்வளோ நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதும் இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன். மார்ஜின் கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே இருக்க ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்துக்குமே மார்ஜின் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பேஸ்கெட் ஆர்டரில் நீங்களே போட்டும் பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது மார்க்கெட்டில். எடுத்தோம் வந்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணால் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகிட்டு மார்க்கெட்டை வந்துட்டு குறை சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம மார்க்கெட் யார் வந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. இதில் இந்த மாதிரியெல்லாம் பார்த்து பண்ணி படித்து பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் அதில் ஒருத்தங்களும் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. தேங்க்யூ. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். அப்கமிங் ட்ரைனிங் டீட்டெயில்ஸை எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ட்ரைனிங்கை. ஸோ தேங்க்யூ, பபாய்.